வணக்கம் நண்பர்களே. எக்ஸ்மெனோட ஆரம்ப கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமாக சொல்லணும்னா மேக்னீட்டோவும் ப்ரொஃபசர் எக்ஸும் எதுக்காக சண்டை போட்டாங்க, முதல்ல மியூட்டன்ஸ்லாம் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, இதில் மூன்றாம் உலக போரை தொடங்க துடிக்கும் கொடூர வில்லனை தடுக்க ப்ரொஃபசர் எக்ஸோட சேர்ந்து மேக்னீட்டோ பண்ண சிறப்பான சம்பவத்தை கலவரமான சிஜி காட்சிகளோட வெளிவந்த எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 1944 ஹிட்லரோட நாசி படைகள் போலண்ட்ல இருந்து ஜூவிஷ் மக்களை அழைச்சிக்கிட்டு வரும்போது குழந்தைங்க தனியா பெரியவங்க தனியா பிரிச்சு வச்சாங்க. அதுல ஒரு பையன் அவனோட அப்பா அம்மாவை பிரிய முடியாம அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரும்போது நாசி படை வீரர்கள் அவனை வலுக்கட்டாயமா தடுத்து நிறுத்தினாங்க. உடனே அவன் முழு சக்தியை பயன்படுத்தி அவங்களை எதிர்க்கிறப்போ முன்னாடி இருந்த இரும்பு கதவு தன்னால வளைய தொடங்குது. அப்போ ஒரு படை வீரன் அவன் தலையிலேயே ஒண்ணு வச்சு மட்டையாக்கிடுறான். இத மேல நின்னு மேலதிகாரி ஒருத்தவன் பாத்துடுறான். அப்பதான் இவன் சாதாரண மனுஷன் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த சின்ன பையன் பேரு எரிக்கு. இவனோட எதிர்காலத்துல இன்னொரு பேரு வரும், அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அதே சமயம் நியூயார்க் நகரத்துல இருக்க பணக்கார வீட்டுல சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். கீழே ஏதோ சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா அவங்க அம்மா நடுசாமத்துல ஃப்ரிட்ஜை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும், தம்பி தூங்காம என்ன பண்ற, சரி உனக்கு எதனா சாக்லேட் வேணுமான்னு கேக்குறாங்க. உடனே அவங்க மூளைக்குள்ள என்ன சிந்தனைகள் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சி, நீ எங்க அம்மாவே கிடையாது, யார் நீன்னு கேக்குறான். அப்ரப்டா உருவத்தை மாத்திர சக்தியை கழிச்சு அவளோட ஒரிஜினல் உருவத்தை காட்டுறா ரேவன். அதை பார்த்ததும் இவன் பயப்படாம, பரவாயில்லையே, இந்த உலகத்துல நான் மட்டும்தான் வினோத சக்தியோட பிறந்தேன்னு நினைச்சேன், இப்ப உன்னை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. இனிமே நீ சாப்பாட்டுக்கு எங்கேயும் போத்தவில்லை, இங்கே தங்கிடு, என் பேரு சார்லஸ் எக்ஸேவியர்னு சொல்றான். அதை கேட்டு ரேவன் சந்தோஷப்படுறா. இந்த பக்கம் கிளாஸ்ன்ற விஞ்ஞானி எரிக்க கூப்பிட்டு சாக்லேட்டை கொடுத்து முன்னாடி ஒரு காயினை வச்சு அதை நகர்த்த சொல்றாரு. ஆனா அவன் சாக்லேட்டை சாப்பிடாம நான் எங்க அம்மாவை பார்த்தாகணும்னு கேக்குறான். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல காயினை நகர்த்துன்னு சொல்றாரு கிளவுஸ். சரின்னு இவன் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த காயின் நகர மாட்டேங்குது. அதை பார்த்த கிளவுஸ், அவ்வளோ பெரிய கேட்டை உன்னால மடக்க முடிஞ்சது, ஆனா இந்த காயினை நகர்த்த முடியல, அப்போ உன்னோட கோபத்தை தூண்ட வேண்டியதுதான்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து நிறுத்தி, நான் 3 என்றதுக்குள்ள நீ இந்த காயினை நகர்த்தணும், இல்லனா உங்க அம்மாவை சுட்டுடுவேன்னு மிரட்டுறாரு கிளவுஸ். அவன் முக்கி முணங்கி முயற்சி பண்றதுக்குள்ள இவர் 3 எண்ணி முடிச்சு அவங்க அம்மாவை சுட்டுடுறாரு. அவன் கண்ணு முன்னாடியே அவங்க சரிஞ்சு விழுறத பார்த்த எரிக்கு கோவத்தோட உச்சிக்கு போய் பக்கத்துல இருந்த இரும்பு பெல்லையே வளைச்சிடுறான். அது மட்டும் இல்லாம காவல் வீரர்கள் போட்டிருந்த தலைக்கவசத்தையும் வளைச்சி அவங்கள போட்டு தள்ளிடுறான். பக்கத்து ரூம்ல இருந்த இரும்பு பொருட்கள் அத்தனையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறான். அதை பார்த்து கிளவுஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. உன்னோட கோபத்தை தூண்டுனாதான் உன் சக்தி வெளியே வருது, சரி இந்த காயினை நீயே வச்சுக்கோ, இனிமேதான் நாம நிறைய விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு போறாரு. இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் எரிக் பெரிய ஆளா வளர்ந்துடுறான். வேர்ல்டு வார் முடிஞ்சு 1962 சுவிட்சர்லாந்துல தங்கியிருந்த எரிக்கு சின்ன வயசுல சித்திரவதை பண்ண கிளவுஸை வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சார்லஸ் ரேவனோட சேர்ந்து மத்த மியூட்டன்ஸை தேடிக்கிட்டு இருக்கான். அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் அழகான பொண்ணு கிட்ட, உங்க 2 கண்ணும் வேற வேற கலர்ல இருக்கு, நீங்க மனித இனத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மியூட்டன்ட் ஆகிட்டீங்க, அதனால நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து நமக்கான உரிமையை பெறணும்னு சொல்றாரு சார்லஸ். அப்போ சாதாரண மனுஷனா உருவத்தை மாத்திக்கிட்டு இருந்த ரேவனு இவங்க பக்கத்துல வராங்க. சரி இது யாருன்னு அந்த பொண்ணு கேட்க, இவ என் தங்கச்சின்னு சொல்றாரு சார்லஸ். அதை கேட்டதும் ரேவன் செம்ம கடுப்பாயிடுறா. அவளுக்கே தெரியாம டப்புன்னு அந்த பொண்ணு போல கண்ணையும் மாத்திக்கிறா. அதை கவனிச்சு, உங்களுக்கும் என்ன போலவே 2 கண்லயும் வேற வேற கலர் இருக்கேன்னு ஆச்சரியப்படுறா அந்த பொண்ணு. சரி நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு சார்லஸ். வீட்டுக்கு வந்ததும் ரேவன் கிட்ட, பொது வெளியில உன் உருவத்தை மாத்தக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதையும் மீறி நீ செயல்பட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான், என்னோட உண்மையான உருவத்தை பார்த்து யாரு ஃபீல் பண்ண போறா, அதனால பேசாம நாம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேக்குறா ரேவனு. சின்ன வயசுல இருந்து நாம ஒன்னா இருக்கிறதுனால உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்க தோணுது, ஆனா நிச்சயமா உன்னோட உண்மையான உருவத்தை விரும்புறவன் கண்டிப்பா வருவான்னு சொல்றாரு சார்லஸ். சரி அது இருக்கட்டும், எதனா ஒரு கதை சொல்லி என்ன தூங்க வெயின்னு அவன் மடியில வந்து படுத்துக்கிறா ரேவனு. உடனே அவன் மியூட்டன்ட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ற விஷயங்களை சொல்றான். இன்னொரு பக்கம் ஸ்விஸ் பேங்க்ல இருக்க பேங்க் மேனேஜரை சந்திச்சு தங்க கட்டியை காமிச்சு அவரோட ஆசையை தூண்டிக்கிட்டு இருக்காரு எரிக்கு. இதை நாங்க வாங்கறது இல்லை, இருந்தாலும் உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, என்னோட மக்கள் கிட்ட இருந்து சொரண்டி எடுத்த தங்கத்தை தான் இப்படி கட்டியா மாத்தி வச்சிருக்கீங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன், கிளவுஸ் எங்க இருக்கான்ற விவரத்தை சொல்லிட்டேன்னா உன்னை உயிரோட விடுறேன்னு மிரட்டுறாரு எரிக்கு. உடனே அலறத்தை அடிக்கலாம்னு பார்த்தா அவர் கையில போட்டிருந்த வாட்சில் இருக்க இரும்பு பொருட்களை வச்சு தடுக்கிறாரு. அடுத்ததா அவர் பல்லுல மாட்டியிருந்த இரும்பை எடுக்கும் போதே உண்மையை உளறிடுறாரு. அர்ஜென்டினால கிளவுஸ் இருக்க முகவரியை கொடுத்ததும் பேங்க் மேனேஜர் வாயில மாட்டியிருந்த பல்ல மட்டும் புடுங்கிட்டு, நான் வந்துட்டு போன விஷயத்தை யாருக்கிட்டனா சொன்னா திரும்பி வருவேன், அதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நொடியா இருக்கும்னு மிரட்டிட்டு போறாரு எரிக்கு.
இது இப்படி இருக்க அமெரிக்க ராணுவத்தோட தலைமை அதிகாரியான கொலனல் ஹென்ரிய ரகசியமா சந்திக்கிறாரு கிளவுஸ். அவரை சிஐஏவை சேர்ந்த மொய்ரான்றவங்க பின்தொடர்ந்து வராங்க. அப்போ டர்க்கி நாட்டு மேல அணுகுண்டு போடுங்கன்னு ஹென்றி கிட்ட சொல்றாரு கிளவுஸ். அப்படி செஞ்சா ரஷ்யா நம்மள திருப்பி தாக்கும், இதனால 3ஆம் உலகப் போர் உண்டாகுமேனு சொல்றாரு கொலனல் ஹென்றி. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் சொன்னதை செய்யணும் மிரட்டுறாரு கிளவுஸ். அப்போ முடியாதுன்னு ஹென்றி சொன்னதும் கிளவுஸ் கூட இருக்க ரிப்டைடுன்றவரு சின்னதா ஒரு சூறாவளியை உண்டாக்கி ஹென்ரிய பறக்க விடுறாரு. அடுத்ததா எம்மா ஃப்ராஸ்ட் கண்ணாடியா உருமாறி நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து போட்டு தள்ளுவோம், அதனால நாங்க சொல்றதை செய்யணும் மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம ஹென்றி ஒத்துக்குனதும் எம்மா விசில் அடிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு போர்ட்டல் மூலமா பயணிக்கிற அசாசல் வந்து ஹென்ரிய அழைச்சிட்டு போறாரு. இதை மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மொய்ரா உடனே போய் சிஐஏவோட உயர் அதிகாரி கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. ஏமா நீ கிளப்ல பார்த்த ஹென்றி எப்படிமா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்க ராணுவ தளத்துக்கு உடனே வந்திருப்பாரு? தேவையில்லாத விஷயத்த கற்பனை பண்ணாம ஒழுங்கா வேலையை பாரு. இந்த மனுஷன் வேற 3ஆம் உலக போற ஆரம்பிச்சிருவான் போலன்னு புலம்பிட்டே காலை கட் பண்றாரு சிஐஏவோட உயர் அதிகாரி. அதை கேட்டு செம்ம கடுப்பான மொய்ரா உடனே மியூட்டன்ட்டை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களை நாம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு தகுதியான ஆளு சார்லஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவரை பின்தொடர்ந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கிளவுஸை தேடி அர்ஜென்டினாக்கு வந்த எரிக்கு தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க நாசி வீரர்களை சந்திக்கிறாரு. அவங்க வச்சிருக்க பார்ல கிளவுஸோட போட்டோவை பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. அப்ரப்டா அவரோட சக்திகளை பயன்படுத்தி 3 பேரையும் போட்டு தள்ளுறாரு. அடுத்ததா கிளவுஸை தான் கொல்ல போறேன்னு சபதம் எடுக்கிறாரு. இந்த பக்கம் மியூட்டன்ஸை பத்தி சொற்பொழிவாத்திட்டு சந்தோஷமா குடிக்க வந்த சார்லஸை சந்திக்கிறாங்க மொய்ரா. ஆனா தலைவன் ஃபுல் போதையில இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன்னு சொல்றாங்க. சரி இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்றத பத்தி மூளையை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு சார்லஸ். உடனே அவங்க கிட்ட நீங்க சரியான ஆளை தான் தேடி வந்திருக்கீங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு சார்லஸ். இது இப்படி இருக்க கொலனல் ஹென்றி சொன்ன வேலையை முடிச்சுட்டு கிளவுஸை சந்திக்க வராரு. அவரு இங்க வர்றதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லன்றதை எம்மா ஃப்ராஸ்ட் மூளையை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த சக்தி இருக்கு போல. உடனே கிளவுஸ் அவரை போட்டு தள்ள வரும்போது வெடிகுண்டை காமிச்சு மிரட்டுறாரு ஹென்றி. அதை பார்த்து கொஞ்சம் கூட அசராம அழகா அந்த வெடிகுண்டை வாங்கி அசால்ட்டா வெடிக்க வச்சு அதோட சக்தியை உறிஞ்சிடுறாரு கிளவுஸ். அதை பார்த்து நீயும் ஒரு மியூட்டன்டான அதிர்ச்சி அடைகிறாரு கொலனல் ஹென்றி. அப்பதான் என்னால எந்தவித சக்திகளையும் உள்வாங்கிக்க முடியும், அதை பயன்படுத்தி வயசே ஆகாம இளமையா வாழ முடியும்னு சொல்றாரு கிளவுஸ். அதை கேட்டு என்னடா இதுன்னு அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்த ஹென்ரிய அசால்ட்டா உரு தெரியாம அழிச்சிடுறாரு கிளவுஸ். இந்த பக்கம் சார்லஸையும் ரேவனையும் கூட்டிட்டு சிஐஏவோட உயர் அதிகாரிகளை சந்திக்க வராங்க மொய்ரா. அவங்களுக்கு மியூட்டன்ஸை பத்தி விளக்கி சொல்றாரு சார்லஸ். இது நம்ப முடியாத விஷயம்ன்றதுனால அவரை வெளியே போக சொல்றாங்க சிஐஏவோட உயர் அதிகாரிகள். உடனே அவங்க மூளைக்குள்ள ஓடுற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு டர்க்கி நாட்டு மேல போட போற அணு ஆயுத குண்டை பத்தி சொல்றாரு சார்லஸ். அதை கேட்டு அதிர்ச்சியான சிஐஏவோட அதிகாரிகள் இவன் பெரிய உளவாளியா இருப்பான் போல, உடனே பிடிச்சி உள்ள போடுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அந்த சமயம் ரேவன் அங்க இருக்க ஒருத்தர் போல உருமாத்தி காட்டி அவளோட உண்மையான உருவத்தை காட்டுறா. அதை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போறாங்க. இவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சிக்க ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அப்போ பின்னாடி உக்காந்துருந்த ஏஜென்ட் ஒருத்தர் என்கிட்ட ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, அதை இவங்களுக்கு தருவோம்னு சொல்றாரு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுஸை கண்டுபிடிக்கணும்னு மொய்ரா சொன்னதும் அது அப்புறமா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இவங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு சிஐஏவோட அதிகாரி. ஆனா சார்லஸ் மொய்ரா சொன்னபடி கிளவுஸை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஏஜென்ட்டோட மூளைக்குள்ள பூந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வச்சிடுறாரு. உடனே மொத்த கேங்கும் கிளவுஸை தேடி கிளம்புறாங்க. அதே சமயம் எரிக்கு ஷிப்ல இருக்க கிளவுஸை கண்டுபிடிச்சு அவரை போட்டு தள்ள வராரு. அது தெரியாம கிளவுஸ் எரிக்க பார்த்ததும் சந்தோஷமா வராரு. அப்போ இவன் உன்னை போட்டு தள்ள வந்திருக்கான அவன் மூளைக்குள்ள இருக்க எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க எம்மா ஃப்ராஸ்ட். உடனே எரிக்கோட மூளையை கட்டுப்படுத்தி அவனை அசால்ட்டா உட்கார வச்சிடுறாங்க. அந்த சமயம் சார்லஸோட வந்த சிஐஏ அதிகாரிகள் கிளவுஸோட கப்பலை தாக்குறாங்க. அவங்களை எப்படியாச்சும் கட்டுப்படுத்தலாம்னு சார்லஸ் முயற்சி பண்ணும்போது எம்மா அவரை தடுக்கிறாங்க. அங்க என்ன போலவே டெலிபதியை பயன்படுத்துற சக்தி கொண்ட ஒருத்தி இருக்கா, அதனால என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு சார்லஸ். அப்போ படகுல வந்த சிஐஏ அதிகாரிகளை சூறாவளியை பயன்படுத்தி பறக்க விடுறாரு ரிப்டைடு. இதுக்கு மேல நாம இங்க இருந்த ஆபத்து, உடனே தப்பிச்சாகணும்னு சொல்றாரு கிளவுஸ். சரின்னு எம்மாவும் ரிப்டைடும் அவரை கூட்டிட்டு கீழே போறாங்க. அப்போ எரிக்கு அவரோட சக்தியை பயன்படுத்தி நங்கூரத்தை சங்கிலியோட சேர்த்து கப்பலை சதைச்சு தள்ளுறாரு. அதுல இருந்து கிளவுஸை காப்பாத்தி அழைச்சிட்டு போறாங்க எம்மாவும் ரிப்டைடும். ஆனா எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போவாங்கன்னு பார்த்தா அடியில பதுக்கி வச்சிருந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமா எஸ்கேப் ஆகுறாங்க. அதை எப்படியாச்சும் நசுக்க முயற்சி பண்றாரு எரிக்கு. இதை கவனிச்ச சார்லஸ் உடனே எரிக்க தடுத்தாகணும், இல்லனா அவன் செத்துருவான்னு புரிஞ்சு பட்டுனி எகிரி குதிச்சு அவன் மூளைக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னால அந்த நீர்மூழ்கி கப்பலை நிறுத்த முடியாது, என் பேச்சை கேளு, அவன் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னதும் சுயநினைவுக்கு வராரு எரிக்கு. ஆமா எப்படி நீ என் மூளைக்குள்ள பூந்து பேசணும்னு எரிக்கு கேட்க, உன்னை போலவே நானும் ஒரு மியூட்டன்ட் தான், என்னால மூளையை கட்டுப்படுத்த முடியும், நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, என் கூட வந்து சேருன்னு சொல்றாரு சார்லஸ். அப்போ சரின்னு எரிக்கும் அவங்க டீம்ல சேர்ந்துக்கிறாரு. உடனே ஏஜென்ட் இந்த மொத்த கும்பலையும் அவரோட ஃபெசிலிட்டிக்கு அழைச்சிட்டு போறாரு.
அங்க சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல போற ஜெட்டை கண்டுபிடிச்ச ஹேங்க் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா சார்லஸ் ஹேங்க்கும் ஒரு மியூட்டன்ட் தான்றதை கண்டுபிடிச்சு உன்னோட திறமையை காட்டலாம்னு சொல்றாரு. இது நாள் வரைக்கும் ஏஜென்ட்டுக்கே இந்த விஷயம் தெரியாது. என்னோட கால்கள் கைகளை போலவே இருக்கும்னு காட்டுறாரு ஹேங்க். இது இப்படி இருக்க நீர்மூழ்கி கப்பல்ல தப்பிச்சு போன கிளவுஸ் ரஷ்யா எப்போ யுத்தத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா யுத்தத்தை நாங்க முதல்ல ஆரம்பிக்க மாட்டோம்னு செய்தியில ரஷ்யாவோட அதிபர் அறிவிச்சதும் செம்ம கடுப்பா வராரு. இப்ப என்ன பண்றதுன்னு எம்மா கேட்டதும் பொறுமையா காத்திருப்போம், இவனுங்க எதுவும் சம்பவம் பண்ணலன்னா நாம இறங்கி செய்ய வேண்டியதுதான் சரின்னு வித்தியாசமான ஒரு ஹெல்மெட்டை தலையில மாட்டிக்கிட்டு இப்ப நான் என்ன யோசிக்கிற சொல்லுன்னு எம்மா கிட்ட கேட்கிறாரு. என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு எம்மா சொன்னதும், இது ரஷ்யர்கள் எனக்காகவே உருவாக்கின ஹெல்மெட்டு, இதனால என் மூளைக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் ஹேங்க் ரேவன் கிட்ட நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பயன்படுத்தி வித்தியாசமான நம்மளோட உடல் உறுப்புகளை சரி பண்ண முடியும், அதனால நம்ம சக்திகளுக்கும் எதுவும் ஆகாது. இதை முழுசா தயாரிக்கணும்னா உன்னோட ரத்த சாம்பிள் எனக்கு தேவைப்படும், உருமாறக்கூடிய உன்னோட சக்தியை வச்சுதான் இந்த மருந்து வேலை செய்யுமா செய்யாதான்றத நான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றான். அப்படின்னா தாராளமா என் ரத்தத்தை எடுத்துக்கோன்னு கையை நீட்டுறா ரேவன். சரின்னு அவன் ஊசியை குத்து வரும்போது இவன் பச்சைக்குன்னு முத்தா கொடுக்க வரா. அந்த சமயம் மற்றவங்களுக்காக நம்ம உருவத்தை மாத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு எரிக்கு. அதை கேட்டு இதுங்க ரெண்டும் அமைதியா உக்காந்துருதுங்க. அப்போ எரிக்கு நைஸா உள்ள போய் கிளவுஸை பத்தின ஃபைலை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ வெளியே நின்னுகிட்டு இருந்த சார்லஸ், உன்னால தனியா போய் கிளவுஸை சமாளிக்க முடியாது, அவன் உனக்கு என்னென்ன கொடுமைகள் பண்ணான்றது எனக்கு எல்லாமே தெரியும், அதனால அவனை பழிவாங்க என்னோட உதவி உனக்கு தேவைன்னு சொல்றாரு. இதனால் வரைக்கும் அவனை தனியா தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் தனியா தேடிக்கிறேன்னு சொல்றாரு எரிக்கு. அவனுக்கு உதவி பண்ண நண்பர்கள் இருக்காங்க, அதே போல உனக்கு உதவி பண்ண நாங்க இருக்கோம், எங்களோட உதவி உனக்கு தேவைப்படாதுன்னு விரும்பினா நீ கிளம்பு, உன் மூளையை நான் மாத்த விரும்பலன்னு சொல்லிட்டு போறாரு சார்லஸ். அதை கேட்டு இங்கேயே தங்கிடுறாரு எரிக்கு. அடுத்த நாள் காலையில ஹேங்க் உருவாக்கின செரிபுரம் மிஷினை சார்லஸுக்கு காட்டுறாரு ஏஜென்ட். இதை பயன்படுத்தி நாம மற்ற மியூட்டன்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அப்படின்னா சிஐஏவோட உதவி இனிமே எங்களுக்கு தேவைப்படாதுன்னு எரிக்கு சொன்னதும், அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கிறாரு ஏஜென்ட். நானும் எரிக்கோட இந்த விஷயத்துல ஒத்து போறேன், சிஐஏ தலையிடாம இருந்தா மட்டும்தான் நான் இந்த மிஷினை பயன்படுத்துவேன்னு சொல்றாரு சார்லஸ். வேற வழி இல்லாம ஏஜென்ட் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம்டா அந்த மிஷின்ல இருக்க ஹெல்மெட்டை தலையில மாட்டினதும் உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ஸும் எங்க இருக்காங்கன்ற விவரம் சார்லஸுக்கு தெரிய வருது. அதன்படி எரிக்கோட சேர்ந்து ஒவ்வொருத்தரா சந்திச்சு அவங்க டீம்ல சேர்க்கிற வேலையை பாக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல தலைவன் உல்வரினை சந்திக்க வரும்போது ஒழுங்கா ஓடி போயிடுகிறான்னு விரட்டி அனுப்புறாரு. அதே சமயம் இவங்க ஆள் சேர்க்கறத பத்தி எம்மா ஸ்டாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பத்தி கிளவுஸ் கிட்ட சொன்னதும், நீங்க ரஷ்யாவுக்கு போங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு கிளவுஸ். இந்த பக்கம் நீ கண்டுபிடிக்கிற மியூட்டன்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க ஆராய்ச்சி பண்ண போறானுங்கன்னு சொல்றாரு எரிக்கு. ஆனா கிளவுஸை தடுக்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாகணும், அதனாலயே நம்மள ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு நான் ஆணித்தனமா நம்புறேன்னு சொல்றாரு சார்லஸ். அப்போ இது வரைக்கும் சேர்த்தவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாம ஸ்பையா இருக்கிறதுனால நமக்கு புனைப்பெயர்கள் தேவைப்படுது, அதனால என் பேர் மிஸ்டிக்னு வச்சுக்கிறேன்னு சொல்றா ரேவன். அடுத்ததா அவங்களோட சக்திகளை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தி ரெக்கையை விரிச்சு பறக்கிறதோட சேர்த்து ஆசிடையும் துப்புற சக்தியை காட்டுறா, அவ பேரு ஏஞ்சல். இன்னொருத்தன் தண்ணிக்குள்ள தலையை விட்டு மீன் மாதிரி இருக்க உடம்ப காட்டுறான். இன்னொருத்தன் சத்தம் போட்டு கத்தியே கிளாஸை தெறிக்க விடுறான். கடைசியா வந்தவன் உடம்புல இருந்து சங்கு சக்கரம் போல பிளேட்ஸை வர வச்சு காட்டுறான். இதுங்கெல்லாம் இப்படி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கிளவுஸ் ரஷ்யாவுக்கு போற விவரங்களை கொண்டு வந்த மொய்ரா சிஐஏவோட தலைமை அதிகாரி கிட்ட காட்டுறா. அப்படின்னா உடனே நாம புதுசா உருவாக்கின டீம் அழைச்சிட்டு போன்னு சொல்றாரு தலைவர். சரின்னு அங்கிருந்து கிளம்பின மொய்ரா கிட்ட இவங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டே வராரு சார்லஸ். அதுக்கேத்த போல இதுங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பா வராரு. அப்போ ரேவன் சார்லஸ் கிட்ட உன்னோட கோட் நேமு ப்ரொஃபசர் எக்ஸ், எரிக்கு கிட்ட உன்னோட கோட் நேமு மேக்னிட்டோன்னு வச்சுக்கோன்னு சொல்றா. அதை கேட்டு இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா நீ செயல்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு போறாரு சார்லஸ். அதனால பசங்களை இங்கே விட்டு எரிக்கும் சார்லஸும் சிஐஏ டீம் கூட சேர்ந்து ரஷ்யாவுக்கு போறாங்க. அங்க இருக்க ராணுவ தளத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ராணுவ வீரனோட மூளைக்குள்ள பூந்து செயல்படுறாரு சார்லஸ். அவர் செஞ்ச உதவியினால எந்த ஒரு கலவரத்தையும் உண்டாக்காம ராணுவ தளத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ எம்மா ஸ்டாம் மட்டும் ராணுவத்தோட உயர் அதிகாரியை சந்திக்க வர்றதை கவனிச்சு இந்த கிளவுஸ் பயபுள்ள எங்க போனான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எம்மா உயரதிகாரியை கூப்பிட்டு மேல போனதும், இவகிட்ட இருந்து நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு எரிக்கு மட்டும் தனியா கிளம்பி போறாரு. இரும்ப கட்டுப்படுத்துற சக்தியை பயன்படுத்தி ராணுவ வீரர்களை சமாளிச்சுட்டு அசால்ட்டா உள்ள நுழைஞ்சிடுறாரு. இதை கவனிச்ச சார்லஸ், இவன் கூட நான் போலனா பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும்னு கிளம்பி வராரு. அப்போ ரஷ்ய ராணுவத்தோட உயர் அதிகாரிய உல்லாசமா இருக்கிற மாதிரி மூளைக்குள்ள பூந்து செட் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எம்மா. அங்க எரிக்கும் வந்துடுறாரு, பின்னாடியே சார்லஸும் வந்துடுறாரு. ரெண்டு பேரையும் பார்த்து பெருசா அதிர்ச்சி ஆகாம அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க எம்மா. ஆனா ராணுவ அதிகாரி கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவரை தூங்க வச்சிடுறாரு சார்லஸ். உடனே எம்மா டைமண்ட் உருவத்துக்கு மாறிடுறாங்க. இப்படி இருந்தா உன்னால என் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க.
உடனே எரிக்கு அவரோட சக்தியை பயன்படுத்தி இரும்பால இறுக்கி பிடிச்சு அவங்க கழுத்தை நெருக்கிறாரு. அப்போ டைமண்ட்ல லைட்டா விரிசல் விட்டதும் சுயரூபத்துக்கு வராங்க. இப்ப அவ மூளைக்குள்ள பூந்து பாருன்னு சொல்றாரு எரிக்கு. அதன்படி சார்லஸ் பார்க்கும்போது அணு ஆயுத போரை உண்டாக்கி உலகத்துல இருக்க மொத்த மனிதர்களையும் அழிச்சிட்டு வெறும் மியூட்டன்ஸ் மட்டுமே வாழ்றா போல திட்டம் போட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு சார்லஸ். ஏன்னா மியூட்டன்ஸுக்கு அணுக்கதிர்வீச்சால எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்றதுனாலதான் இந்த திட்டத்தை போட்டிருக்காரு கிளவுஸ். அப்போ எரிக்கு கிட்ட இது நாம நினைக்கிறத விட பெரிய சம்பவமா இருக்குன்னு சொல்றாரு சார்லஸ். அதே சமயம் சிஐஏவோட தலைமைச் செயலகத்துல இருக்க ரேவனையும் மத்த கும்பலையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு போறாங்க ஏஜென்ட்ஸ். அவங்கள பார்க்க பிடிக்காம ஸ்கிரீனை மூடிடுறாங்க. அந்த சமயம் போர்ட்டல் சக்தியை பயன்படுத்துற அசாசல் அங்க இருக்க ஏஜென்ட்ஸை அசால்ட்டா மேல தூக்கி போய் கீழே போட்டு தள்ளுறாரு. ரிப்டைடு சூறாவளியை பயன்படுத்தி செரிப்ரோ மிஷனை சதைச்சு தள்ளுறாரு. அப்போ முன்பக்கமா வந்த கிளவுஸ மொத்த ஏஜென்ட்ஸும் சேர்ந்து சுட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா எந்த குண்டாலையும் அவரை நெருங்க கூட முடியல. ராக்கெட் லான்ச்சரால சுட்டாலும் அதோட வெடி சக்தியை உள்வாங்கி அசால்ட்டா தெறிக்க விடுறாரு கிளவுஸ். இந்த கலைபுரத்துக்கு மத்தியில என்ன பண்றதுனே புரியாம மியூட்டன்ஸ் கேங்கு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்போ சுத்தி இருந்த எல்லா ஏஜென்சியும் போட்டு தள்ளிட்டு வராங்க கிளவுஸ் கேங்கு. எப்பா இந்த கும்பல்ல மூளையை கட்டுப்படுத்துறவன் யாருன்னு கேட்க இப்போ அவன் இங்க இல்லைன்னு சொல்றாரு அசாசல். அப்படின்னா இந்த ஹெல்மெட் எனக்கு தேவைப்படாதுன்னு அவுத்து வச்சுட்டு, செல்லங்களா என்னோட திட்டத்தின்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா ராஜாவா ராணியா இருக்கலாம், இல்லைன்னு மறுத்தீங்கன்னா உங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற மனிதர்களோட சேர்ந்து நீங்க அழிஞ்சுதான் போகணும்னு சொல்றாரு கிளவுஸ். அதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் வரா. அவளை தடுத்து நிறுத்த மற்றவங்களா சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சட்டை பண்ணாம போறா. அப்போ கருப்பினத்தை சேர்ந்த மியூட்டன்ட் ஒருத்தர் ரேசர் பிளேடை வெளியேற்றுற மியூட்டன்ட்டை தள்ளி விட்டு முன்னாடி வரான். நானும் அவங்க கூட போறேன்னு சொல்றான். சரின்னு கிளவுஸ் அவனை சந்தோஷமா ஏத்துக்கும் போது டப்புன்னு ஏஞ்சலை பிடிச்சி மறைச்சுக்கிட்டு ரேசர் பிளேடை வெளியேற்ற சொல்றான். ஆனா எதிர்க்க நிக்கிறது கிளவுஸ் ஆச்சு. அவன் வெளியேற்றின ரேசர் பிளேடு எல்லாத்தையும் உள்வாங்கிடுறாரு. அந்த ரேசர் பிளேடை சின்னதாக்கி கருப்பினத்தி மியூட்டன்ட் வாய்க்குள்ள போட்டு ஏஞ்சலை கூட்டிட்டு கிளம்புறாரு. அதனால உள்ளுறுப்புகள் செயலிழந்து போய் அந்த மியூட்டன்ட் இறந்து போறாரு. அப்புறம்டா இங்கிருந்து ரஷ்யாவுக்கு வந்த கிளவுஸ் ராணுவ தளபதி கிட்ட கியூபா நாட்டுல கொண்டு போய் உங்க மிசைலை வைங்கன்னு சொல்றாரு. அப்படி செஞ்சா 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிடுமே, அதனால தேவையில்லாம எதுக்கு சண்டை போடணும்னு கேட்கிறாரு ராணுவ தளபதி. உடனே அவரு கூட இருந்த மத்த மியூட்டன்ஸை காமிச்சு ராணுவ தளபதியை மிரட்டுறாரு கிளவுஸ். அதனால பயந்து போய் மிசைல்ஸ் அனுப்பி வைக்கிறாரு ராணுவ தளபதி. இது இப்படி இருக்க எம்மா ஸ்டார்மை சிறையில் அடைக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு சிஐஏவோட உயர் அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அசால்ட்டா கண்ணாடியை பேத்துட்டு வெளியே எட்டி பார்த்த எம்மா, இப்போ நடக்க போற யுத்தத்துல நீங்க நிச்சயமா தோக்க போறீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சிஐஏவோட உயர் அதிகாரிகள் அதிர்ந்து போறாங்க. இன்னொரு பக்கம் ரேவன் கேங்க சந்திச்ச சார்லஸ் கிட்டையும் எரிக்கு கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இதுக்கு மேல நீங்க எங்க கூட இருக்க தேவையில்ல, உங்க பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போங்கன்னு சொல்றாரு சார்லஸ். எங்க கூட இருந்தவனை கொன்னுட்டாங்க, அதுக்கு நாங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்ல தாராளமா அவனுக்காக பழி வாங்குங்கன்னு சொல்றாரு எரிக்கு. ஆனா சார்லஸ் அதுக்கு மறுப்பு சொல்ல நமக்கு மற்ற மியூட்டன்ஸோட உதவி தேவைன்னு சொல்றாரு எரிக்கு. அப்போ நமக்குன்னு இருந்த ஃபெசிலிட்டியும் நாசமா போச்சு, இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு கேட்கிறாரு ஹேங்கு. அதுக்கு தான் என் வீடு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் அவரோட பிரம்மாண்டமான வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு சார்லஸ். இது இப்படி இருக்க ரஷ்யாவை எதிர்த்து அமெரிக்க ராணுவ படைகள் செயல்பட பிரசிடென்ட் கென்னடியை கையெழுத்து போட்டுடுறாரு. அதனால கூடிய சீக்கிரம் அணு ஆயுத போர் ஆரம்பிக்க போகுதுன்னு எல்லாரும் பதட்டத்தோடவே இருக்காங்க. ஆனா சார்லஸும் மற்ற மியூட்டன்ஸும் அதை எதிர்கொள்ள பயங்கரமா பயிற்சி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எரிக்கு மிகப்பெரிய சேட்டலைட்டை காமிச்சு அதை திருப்ப சொல்றாரு சார்லஸ். அடுத்ததா லேசர் பிளேடை வெளியேற்றுறவனை குறி வச்சு தாக்க சொல்றாரு. அடுத்து சத்தம் போட்டு கண்ணாடியை உடைக்கிறவனை சத்தம் போட்டு பறக்க சொல்றாரு. ஹேங்க அவரோட கால் விரல்களை பயன்படுத்த சொல்றாரு. ஆனா உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ரேவனை சந்திச்ச எரிக்கு, நீ உன்னோட உருவத்தை மறைக்கணும்ன்றதுலயே கவனத்தை செலுத்துறதுனால மற்ற விஷயத்தை நீ கோட்டை விட்டுடுற, அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட உருவத்தை நினைச்சு நீ கேவலப்படாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஹேங்க் அவரோட அறிவியல் அறிவை பயன்படுத்தி லேசர் பிளேடை ஷார்ப்பா வெளியேற்றுற கருவியை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதை ஃபர்ஸ்ட் சரியா பயன்படுத்த முடியலனாலும் சார்லஸோட உதவியோட பக்காவா பயன்படுத்துறான். அடுத்ததா சத்தத்தை வச்சு பறக்க முடியாதவனை சேட்டலைட்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. அதனால பயந்து போய் அவனோட முழு சக்தியை பயன்படுத்தி அழகா பறந்து போறான். அதே போல நம்ம எரிக்கு சேட்டலைட்டை திருப்ப முடியாதுன்னு சொன்னதும் கோவத்தை மட்டுமே வச்சு உன் சக்தியை பயன்படுத்துறதுனாலதான் இது முடியாதுன்னு சொல்ற, ஆனா உன் மனசுக்குள்ள இருக்க சந்தோஷத்தை நீ கண்டுபிடிச்சா இதை விட பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்தலாம்னு சொல்றாரு சார்லஸ். அதுக்கு உதவி பண்ண எரிக்கோட ஆழ் மனசுல அவங்க அம்மா கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை தூண்டி விடுறாரு சார்லஸ். உடனே எரிக்கு முழு சக்தியை பயன்படுத்தி அந்த சேட்டலைட்டை பக்காவா திருப்பிடுறாரு. இவங்களோட பயிற்சி நல்லபடியா முடியும் போது அமெரிக்க பிரசிடென்ட் யுத்தத்துக்கு ரெடி ஆகலாம்னு உத்தரவிடுறாரு. கியூபால மட்டும் ரஷ்யா நாட்டுக்காரங்க மிசைலை வச்சுட்டாங்கன்னா யுத்தத்தை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு கிளவுஸ் நிச்சயமா இவங்களுக்கு மத்தியில தான் இருப்பான், ஒருவேளை யுத்தம் நடக்கலன்னா அவனே ஆரம்பிச்சு கூட வைப்பான், அதனால எப்படியாச்சும் அவனை நாம தடுத்தாகணும்னு சொல்றாங்க சார்லஸும் எரிக்கும். அன்னைக்கு நைட்டு ரேவனோட ரத்தத்தால உருவாக்கின மாத்து மருந்தை எடுத்துட்டு வராரு ஹேங்கு.
அதை பயன்படுத்தி நம்மளோட உருவத்தை மாத்திக்கலாம்னு சொல்றாரு. நான் எதுக்கு மத்தவங்களுக்காக என் உருவத்தை மாத்திக்கணும்னு சொல்றா ரேவன். அப்படின்னா நான் மட்டும் இந்த ஊசியை போட்டுக்கிறேன்னு எடுத்துட்டு போறாரு ஹேங்க். அதே சமயம் எரிக்கு சார்ல்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கிளவுஸை போட்டு தள்ளதான் இந்த டீம்லேயே சேர்ந்தேன்னு சொல்றாரு. அவனை கொன்னுட்டா மட்டும் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறியான்னு சார்லஸ் கேட்க, அது என்னோட தனிப்பட்ட வன்மம். ஆனா இந்த யுத்தத்தை நாம தடுத்து நிறுத்தணும்னா மியூட்டன்ஸ் இருக்கிறது இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிடும். அப்புறம் மனிதர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு எரிக்கு. எல்லாரும் கிளவுஸ் போலவே இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்காத, நிச்சயமா நாளைக்கு ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்றாரு சார்லஸ். அதை கேட்டு கடுப்பாகி எந்திரிச்சு போறாரு எரிக்கு. இன்னொரு ரூம்ல ஹேங்க் அந்த ஊசியை போட்டதும் கால் சகஜ நிலைமைக்கு மாறிடுது. ஆனா சில நொடிகள்லயே அந்த காலு பெருசாகிறது மட்டும் இல்லாம உடம்பும் வேற மாதிரி மாறுது. அதே சமயம் ரேவன் எரிக் ரூம்ல இருக்காங்க. அப்போ நான் உன்னோட உண்மையான உருவத்தை தான் விரும்புறேன்னு சொல்றாரு எரிக்கு. உடனே நீல கலர் உருவத்தை வெளிக்கொண்டு வந்ததும் அழகா அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறாரு எரிக்கு. அங்க சம்பவத்தை முடிச்சுட்டு நேரா சார்லஸ் கிட்ட போய், இனிமே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என் உருவத்தை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாங்க ரேவன். அதை கேட்டு இவன் ஏன் சமீப காலமா வினோதமா நடந்துக்கிறாளேன்னு ஆச்சரியப்படுறாரு சார்லஸ். அடுத்த நாள் காலையில சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹேங்க கூப்பிடலாம்னு வந்தா அவன் ரூமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கான். முன்னாடி இருக்க லெட்டரை எடுத்து படிச்சு பார்க்கும்போது எக்ஸ்ன்ற பாக்ஸை திறந்து பாருங்கன்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்குள்ள சண்டைக்கு போறதுக்கான சூட்லாம் எடுத்து வச்சிருக்காப்புல. அதை மாட்டிக்கிட்டு சூப்பர் சானிக் ஜெட்டு பக்கம் வராங்க. அப்போ முழுசா உருமாறின ஹேங்க் அவங்க முன்னாடி வந்து நின்னதும் எல்லாரும் ஆச்சரியத்துல வாய புலகுறாங்க. நான் உருவாக்கின மருந்து அரகுற அரக்கனா இருந்தவனை முழுசா மாத்திடுச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டு இப்பதான் நீ அழகா இருக்கன்னு சொல்றாங்க ரேவன். இந்த உருவத்துக்கு என்னப்பா குறைச்சல்னு எரிக்கு கேட்டதும், என்னை பத்தி எதுவும் பேசாதன்னு கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாரு ஹேங்க். நான் உன்னை தப்பாவே பேசலன்னு சொல்றாரு எரிக்கு. அதை கேட்டு சமாதானமாகி அவரை கீழே இறக்கி விட்டதும், இனிமே உன் பேர் பீஸ்ட்னு சொல்றான் லேசர் பிளேட வெளியேற்றுறவன். சரின்னு அங்கிருந்து மொத்த கேங்கும் சூப்பர் சோனிக் ஜெட்ல கிளம்புறாங்க. இந்த பக்கம் அணு ஆயுதங்களை எடுத்துட்டு வர கப்பலை தாக்குறதுக்கு அமெரிக்க ராணுவ படைகள் ரெடியா நிக்குது. அதை தடுக்க ரஷ்ய ராணுவ படைகளோட கப்பல்களும் ரெடியா நிக்குது. இதுல ரெண்டு பக்கமும் யுத்தத்தை ஆரம்பிச்சு வைக்க கூடாதுன்னு படை வீரர்கள் முன்னி போடதா இருக்காங்க. அந்த சமயம் அணு ஆயுதங்களை எடுத்துட்டு வர கப்பலை நிறுத்த சொல்லி உத்தரவிட்டாலும் அது நிக்காம வருது. என்னடான்னு பார்த்தா போர்ட்டல் மூலமா வந்த அசாசல் உள்ள இருக்க ஆளுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு. அப்போ கப்பல் எல்லைக்கோட்டை தாண்டிச்சுன்னா அதை சுடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க அமெரிக்க ராணுவ படைகள். அந்த சமயம் சூப்பர் சானிக் ஜெட்ல வராங்க மியூட்டன்ட் கேங்கு. இங்க இருக்க நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சார்லஸ் ஃபர்ஸ்ட் ரஷ்யன் படை வீரர்கள்ல இருக்க ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணி அணு ஆயுதங்களை எடுத்துட்டு வர கப்பலை தெறிக்க விடுறாரு. அதை பார்த்து அமெரிக்க ராணுவ படைகள் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. ஆனா மியூட்டன்ட் கேங்கு உள்ள பூந்தது தெரிஞ்ச கிளாஸ் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த ரெடி ஆகுறாரு. அப்போ கிளவுஸை கண்டுபிடிக்க சத்தத்தால பறக்கிறவனை அனுப்பி வைக்கிறாங்க சார்லஸ் கேங்கு. அவன் கடலுக்குள்ள பூந்து அழகா அவங்களோட நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சிடுறான். அப்போ கிளவுஸ் தனியா தயாரிச்சு வச்சிருக்க அணு ஆயுத குண்டை வெடிக்க வைக்க ரெடியா இருக்காரு. அந்த சமயம் எரிக்கு அவரோட முழு சக்தியை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பலை மேல கொண்டு வராரு. இதை பார்த்து ரெண்டு நாட்டு ராணுவ படைகளும் வாய புலகுறாங்க. அப்போ நீர்மூழ்கி கப்பலை விட்டு வெளியே வந்த ரிப்டைடு சூறாவளியால எரிக்க தாக்குறாரு. அதனால எரிக்கு நீர்மூழ்கி கப்பலை கீழே போட்டுடுறாரு. அதே போல சூறாவளியில சிக்கின சூப்பர் சானிக் ஜெட்டும் ஏடகுடமா கரையில வந்து மோதுது. அதுல இருக்கவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வரவிடாம பத்திரமா பாத்துக்கிறாரு எரிக்கு. அப்போ உடனே போய் நாம கிளவுஸை தடுக்கலன்னா அவன் அணுகுண்ட வெடிக்க வச்சிருவான். அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு சார்லஸ். ஆனா அதை தடுத்து நிறுத்த கிளவுஸோட கேங்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே பீஸ்டும் லேசர் பிளேட வெளியேற்றுறவனும் போர்ட்டல் சக்தியை பயன்படுத்துற அசாசல தாக்குறாங்க. அவருக்கு துணையா ஏஞ்சல் செயல்படுறா. அப்போ எரிக்கு ரிப்டைட மடக்கி படுக்க வச்சுட்டு உள்ள புந்துடுறாரு. அங்க இருக்க அணு ஆயுத ரியாக்டர் ஆஃப் பண்ணிட்டு கிளவுஸை தேடுறாரு. இன்னொரு பக்கம் போர்ட்டல் சக்தி கொண்ட அசாசல தாக்க சத்தம் போட்டு பறக்கிறவனும் வரான். இவங்க 3 பேரும் சேர்ந்து அசாசல தாக்கும் போது ஏஞ்சல் அவங்கள தடுக்கிறா. அப்போ பீஸ்ட் அசாசல கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆனா லேசர் பிளேட வெளியேற்றுறவன் ராணுவ வீரர்கள் கிட்ட சிக்கிடுறான். அவன் நெஞ்சில போட்டிருந்த பக்காவா லேசரை வெளியேற்றுற டிவைஸையும் சதிச்சிடுறான் ஏஞ்சல். அந்த சமயம் சத்தம் போட்டு பறக்கிறவன் லேசர் பிளேட வெளியேற்றுறவனை காப்பாத்திடுறான். ஆனா ஏஞ்சல் ஆசிட் எச்சியை துப்பி சத்தம் போட்டு பறக்கிறவனோட ரெக்கையை நாஸ்தி பண்ணிடுறா. இருந்தாலும் லேசர் பிளேட வெளியேற்றுறவனோட சேர்ந்து பக்காவா கரைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ திருப்பி அட்டாக் பண்ண வந்த ஏஞ்சலை பக்காவா லேசர் பிளேட வெளியேற்றி தாக்கிடுறான். அதனால அவர் ரெக்க செதஞ்சு போய் கீழே விழுந்துடுறா. இந்த பக்கம் கிளவுஸ் எரிக்க சந்திச்சதும் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வீணா போன மனிதர்களுக்கு எதுக்காக உதவி பண்ண நினைக்கிற? இவனுங்களை அழிச்சு விட்டு இந்த உலகத்தோட ராஜாவா நம்ம இருப்போம்னு சொல்றாரு கிளவுஸ். அப்போ இந்த ரூமை சதைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும் போது அவன் மூளையை கட்டுப்படுத்த என்னால முடியல, அதை ஏதோ ஒண்ணு தடுக்குதுன்னு சொல்றாரு சார்லஸ். அப்பதான் கிளவுஸ் மண்டையில மாட்டிருந்த ஹெல்மெட்டை கவனிச்ச எரிக்கு அதை எப்படியாச்சும் எடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா கிளவுஸ் எரிக்க மடக்கி பிடிச்சதும் நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கும் போது பக்காவா இரும்பு வயரை பயன்படுத்தி ஹெல்மெட்டை எடுத்துடுறாரு எரிக்கு. உடனே சார்லஸ் அவரை கட்டுப்படுத்தி சில போல நிக்க வச்சிடுறாரு. அதே சமயம் அசாசல் பீஸ்ட தாக்கிட்டு இருக்கும் போது அவனை சும்மா விடுன்னு கிளவுஸ் வந்து சொன்னதும் அமைதியா நின்னுடுறாரு அசாசல்.
ஆனா பீஸ்டே அசாசல் அடிச்சு பறக்க விட்டதும் ரேவன் உண்மையான உருவத்தை காட்டுறாங்க. இந்த பக்கம் நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நானும் ஒத்து போறேன். ஆனா எங்க அம்மாவை கொன்ன உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சின்ன வயசுல கிளவுஸ் கொடுத்த காயினா அவர் மண்டைக்குள்ளேயே சொருவி போட்டு தள்ளிடுறாரு எரிக்கு. இதனால அவர் மூளையை கட்டுப்படுத்தி இருந்த சார்லஸும் வழி தாங்க முடியாம கத்துறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரஷ்ய நாடு கூட சேர்ந்து மியூட்டன்ஸை ஒழிச்சு கட்ட அமெரிக்க ராணுவ படைகள் திட்டம் போடுறாங்க. அதனால மொத்த படைகளோட பீரங்கிகளும் பீச்சை நோக்கி குறி வைக்கிறாங்க. அப்போ ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்த எரிக்கு, 2 கும்பலும் சண்டை போடுறதை நிறுத்துங்க, நம்மளோட எதிரி அங்க இருக்கான், அவன் நம்மள குறி வைக்கிறான், வேணும்னா நீயே பாத்துக்கோ சார்லஸ்ன்னு சொல்றாரு. அதை கேட்டு சார்லஸ் உறுதி செஞ்சதும் முயிரா ஓடி போய் ரேடியோ மூலமா அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்றா. ஆனா எதையும் சட்டை பண்ணாம மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவின்படி மொத்தமா சேர்ந்து பீச்சை தாக்குறாங்க. அந்த குண்டுகளை அசால்ட்டா தடுத்து நிறுத்தின எரிக்கு அவங்க பக்கமே திருப்பி விடுறாரு. இத பார்த்த சார்லஸ், இவனுங்க வெறும் உத்தரவுக்கு கட்டுப்படுறவனுங்க, இவனுங்களை போட்டு தள்ளி நீ என்ன பண்ண போற, அதனால மன்னிச்சு விட்டுருவோம்னு சொல்றாரு. இவனுங்களை தான் முதல்ல போட்டு தள்ளணும்னு சொல்லி குண்டுகளை ஏவி விடுறாரு எரிக்கு. அவரை தடுக்க சார்லஸ் முயற்சி பண்ணும்போது மொய்ரா பட்டுன்னு வந்து சுடுறாங்க. அந்த குண்டுகளை எரிக்கு தட்டி விடும்போது சார்லஸோட முதுகுல ஒண்ணு பாஞ்சிருது. இத பார்த்து நீதான் சுட்டன்னு சொல்லி மொய்ராவோட கழுத்தை நெரிக்கிறாரு எரிக்கு. அப்புறம்டா சார்லஸ் உடம்புல இருக்க குண்டையும் எடுத்துடுறாரு. அவர்கிட்ட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு சார்லஸ் எடுத்து சொன்னதும் மொய்ராவை விட்டுடுறாரு எரிக்கு. சார்லஸ் கிட்ட நாம ஒன்னா சேர்ந்து செயல்படலாம்னு சொல்றாரு. உன்னோட கோட்பாடுகளுக்கு நான் முரண்படுறேனேன்னு சார்லஸ் சொன்னதும் என் கூட யாரெல்லாம்ப்பா வரீங்கன்னு கேட்கிறாரு எரிக்கு. ஏற்கனவே கிளவுஸ் கூட இருந்த கேங்கு எரிக்கோட சேர்ந்துருது. ரேவனு சார்லஸுக்கு முத்தம் கொடுக்கும்போது நீ எரிக்கோட போயிடு, அதுதானே உன் விருப்பம்னு சொல்றாரு சார்லஸ். என் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு நீ பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல, அப்புறம் ஏன் அதை மீறினு கேட்கிறா ரேவன். அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்றாரு சார்லஸ். உடனே எரிக்கோட சேர்ந்து அசாசலோட போர்ட்டல் பவர் மூலமா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்போ சார்லஸ் என்னோட கால்களை உணரவே முடியலேன்னு ஃபீல் பண்றாரு. அவரு கூட சேர்ந்து பீஸ்ட் மொத்த 2 பேரும் இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சார்லஸ் வீல் சேர்லயே முடங்கி போனாரு. கடைசியா மொய்ராக்கு முத்தம் கொடுத்து எங்களை பத்தின எந்த விவரங்களையும் நீ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனாலதான் உங்க பேரை நான் எக்ஸ்மென்னு தேர்வு செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க மொய்ரா. இதுவும் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி அவங்க மூளைக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் அழிச்சிடுறாரு சார்லஸ். அப்போ சிஐஏவோட உயர் அதிகாரிகள்லாம் மொய்ராவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எல்லாத்தையும் சார்லஸ் அழிச்சிட்டான், கடைசியா அவர் கொடுத்த முத்தம் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே செம்ம கடுப்பாவறாங்க. அந்த சமயம் மொத்த கும்பலோட வந்த எரிக்கு எம்மா ஸ்டாமை விடுவிக்கிறாரு. என் கூட இனிமே சார்லஸ் கிடையாது, அவன் இடத்த நீ ரொப்ப முடியுமான்னு கேட்கிறாரு. அவங்க உன் பேரு எரிக் தானன்னு கேட்டதும் அது பழசு, இப்போ என் பேரு மேக்னிட்டோன்னு சொல்லி படத்தை முடிச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சார்லஸ் எக்ஸேவியரோட எக்ஸ்மென் கேங்கும் மேக்னிட்டோவோட கேங்கும் கலவரமா மோதிக்கிற சம்பவம் நடக்கும். ஆக மொத்தம் எக்ஸ்மெனோட ஆரம்பமே இதுதான். ஸோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.